பிரான்சின் 25வது பிராந்தியத்திற்குட்பட்ட பகுதியொன்றில் மறுசுழற்சி குப்பைகளை சேகரிக்கும் லாரியில் தவறாக போடப்பட்ட பேட்டரி ஒன்று திடீரென வெடித்தது. லித்தியம் வகை பேட்டரி ஒன்று குப்பைகளை அழுத்தும் போது ஏற்பட்ட அழுத்தத்தால் வெடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஊழியர்கள் உடனடியாக குப்பைகளை கீழே கொட்டி தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. எனினும் மடிக்கணினி மற்றும் மின்சாதனங்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகள் வெடிக்கும் தன்மை கொண்டவை என்பதால் அவற்றை வீட்டு குப்பையில் போடக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குப்பைகளை சரியாக பிரிப்பதில் பொதுமக்கள் செய்யும் தவறுகள் ஊழியர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாக தொழில்நுட்ப இயக்குநர் தெரிவித்துள்ளார். பேட்டரிகளை அதற்கென ஒதுக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் மட்டுமே ஒப்படைக்க வேண்டும் என்பது விதியாகும். பேட்டரிகள் மட்டுமின்றி பொழுதுபோக்கு பொருளாக பயன்படுத்தப்படும் நைட்ரஸ் ஆக்சைடு சிலிண்டர்களும் குப்பைகளில் வீசப்படுவது அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவை எரியூட்டும் நிலையங்களில் வெடிக்கும் போது இயந்திரங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. ஒருமுறை இதுபோன்ற வெடிப்பு ஏற்பட்டால் இயந்திரங்களை சரி செய்ய பல நாட்கள் ஆகக்கூடும். பல்லாயிரக்கணக்கான யூரோக்களும் நஷ்டம் ஏற்படுகிறது. இந்த இழப்பீடு தொகையை இறுதியில் வரி செலுத்தும் மக்களே ஏற்க வேண்டியுள்ளது என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர்.